Well done, Myra. Thank you, madam. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் லிவிங் கிரீச்சர்ஸ். அப்புறம் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேர்ஃபுல்லா அன்போடு ஹேண்டில் பண்ணணும். ஓகே? Okay, ma'am. குட். சரி, நெக்ஸ்ட் யார் பிராக்டிஸ் பண்ண போறீங்க? ஜெனி, ஜானி, நீங்க 2 பேரும் வரீங்களா? மேடம், பியானோ வாசிக்கிறது எனக்கு இடது கை விளையாட்டு. மேடம், ஜாடி பியானோ வாசிப்பா, அப்புறம் நான் பாடுவேன். ஜாடிக்கு பியானோ வாசிக்கிறதுல ஜுஜுபி மேட்டர். என்ன ப்ரோ? யா. ஜானி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் சென்சிட்டிவ்னு. ஆனா நீ போய் இதுகிட்ட உன்னோட ஹெட் வெயிட்ட காமிச்சிருக்க. அதனால தான் என்னோட பியானோக்கு உன்னை பிடிக்கல. எனிவேஸ், இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. இன்னைக்கு ஜானிக்கு நல்லா புத்தி வந்துச்சு. யாருக்கிட்ட பந்தா காட்டணும், ஹெட் வெயிட் காட்டணும்னு அவனுக்கு தெரியல. Wow, this music is amazing. Miss Melody practice பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. கரெக்டா சொன்ன வருண், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். குட் நைட் गाइस. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட புக்ஸ் எங்க போச்சு? என்னோட எல்லா புக்ஸுமே காணாம போயிடுச்சு. இந்த கபோர்ட்ல இருந்து ஒரு புக்கு கூட இல்லையே. என்னாச்சு? ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டிஸ்மிஸ். நான் அர்ஜென்ட்டா மேடம் கானூன் கோவை சந்திக்கணும். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜாலி சார்,
என்னோட கபோர்ட்ல இருந்து எல்லா புக்கும் திருடு போச்சு. அட என்னோட புக்ஸ் கூட காணாம போயிடுச்சு. நம்ம மேடம் கானூன் கூட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. 2 ப்ரொஃபசர்ஸோட கபோர்ட்ல இருந்து ஒரே நேரத்துல எப்படி புக்கு காணாம போகும்? யாரோ புக்ஸ திருடி இருக்காங்க. வாங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் நடந்திருக்கு. நம்ம உள்ள போய் ஆகணும். ஜிபாய்ஸ்கா லில்லி போட்டினோ. கானூன் கோ மேடம், என்னோட கபோர்ட்ல இருந்து எல்லா புக்ஸும் திருடு போயிடுச்சு. நோட்ஸ் எல்லாம் கூட காணாம போயிடுச்சு. டோன்ட் வரி மிஸ்டர் ஜாலி, நாங்க உங்க நோட்டெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறோம். மிஸ் செக்யூரிட்டி, காட்ஸ் என்ன சொன்னாங்க? MBTVல இருந்து ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சதா இல்லையா? மேடம் கானன்கோ, என்னுடைய செக்யூரிட்டி எப்பவுமே தூங்க மாட்டாங்க. ஆனா நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நல்லா தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். குயின் MBTV, கம் டு பிரின்சிபல்ஸ் ரூம் நவ. குயின் பி, நேத்து ராத்திரி ரெக்கார்டிங் என்னங்கிறது ப்ளே பண்ணு. குயின் பி, ஏன் எதுவும் ப்ளே ஆக மாட்டேங்குது? ஏன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல? என்ன, கேமரால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல? அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சவங்க யாரோ? அவங்க இந்த ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கூலோட ஒவ்வொரு மூலையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கல்பிரட் யாருங்கிறத கண்டுபிடிங்க. வெறும் லைப்ரரி புக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி லைப்ரரி செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு டைட் பண்ணணும்னா ஒரு சின்ன ஈ கூட அதை தாண்டி பறந்து போக கூடாது. புரிஞ்சுதா? எஸ் மேடம் கானன்கோ. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பறந்துகிட்டே இருங்க. புக்ஸை திரட்டுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஜெனி ஜோனி 2 பேரும் எல்லாரோட புக்ஸையும் திருடி அந்த பழிய நம்ம மேல சுமத்துறாங்களா என்ன? வருண், நீ முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நிறுத்து. என்ன யோசிச்சுட்டு இருக்க ருத்ரா? ஐ அம் நாட் ஷூர். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து ராத்திரி வந்த டியூன் சத்தத்துக்கும் இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டியூன் சத்தம் கேட்டதும் செக்யூரிட்டிக்கு தூக்கம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம 3 பேரும் அந்த டியூன் கேட்டதுக்கு அப்புறம் தான் தூங்கணும். ருத்ரா, நீ சொல்றது சரின்னு நினைக்கிறேன். அந்த டியூன் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. மிஸ்டரியை சால்வ் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு நைட் அலர்ட்டா இருக்கணும். டியூன் சத்தம் வரும், ஆனா நம்ம தூங்க மாட்டோம். ஜிபாய்ஸ்கா இயர் பிளக் கிரியேட்டோ. இந்த இயர் பிளக்கை யூஸ் பண்ணி நமக்குள்ள பேசிக்கலாம். ஆனா வெளியே இருந்து எந்த சவுண்டும் நம்ம காதுக்குள்ள போகாது. இது அதே டியூன் தான். மைரா, வருண், சீக்கிரமா இயர் பிளக்கை போட்டுக்கோங்க.
டியூன் ஸ்கூலுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. ருத்ரா, அது என்ன ஷேடோ? இந்த ஸ்கூலுக்குள்ள திருட நுழைஞ்சு எல்லா புக்ஸையும் திருடிக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க யாருமே தூங்க கூடாது. எல்லாருமே இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அலர்ட்டா இருங்கன்னு சொல்லுவேன். அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க. ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த நேரத்துல மியூசிக் ப்ளே பண்றது? நான் போய் யாருன்னு பாக்குறேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க. எனக்கு ஏன் இப்படி திடீர்னு தூக்கமா வருது? அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க. இவங்க மட்டும் எப்படி முழிச்சிட்டே இருக்காங்க? என்ன அது? இப்ப இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டியூன் தான் எல்லாரையும் தூங்க வச்சிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அது போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஃப்ளையிங் பேரியர் டீஆக்டிவேட். இங்க யாரையுமே காணுமே. அட, யாரோ டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓபன் தி டோர். யாராவது ஓபன் பண்ணுங்க. ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? இவங்க தூங்குற வரைக்கும் இந்த வயலின் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட வயலின், நீ இப்போ உன்னோட வேலையை செய், நான் இப்போ என்னோட வேலையை செய்கிறேன். அது நம்மள பாத்துடுச்சு. வயலின் வெளியே தானாவே வாசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் அது லைப்ரரி போயிருக்கும் மற்ற புக்ஸ் திருடுறதுக்காக. நம்ம தூங்குற வரைக்கும் அது வயலின் வாசிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம இயர் பிளக்ஸ் போட்டிருக்கோன்ற விஷயம் தெரியாது. வாங்க தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. வயலின் போயிடுச்சு. வாங்க போய் ஃபாலோ பண்ணலாம். குட் ஜாப் வயலின். மிஸ் மெலோடி, நீங்களா? நீங்க எதுக்காக எல்லாரும் புக்ஸ் திருடிட்டு இருக்கீங்க? ருத்ரா, நீயா? நீங்க 3 பேரும் எப்படி என்னோட டியூனுக்கு தூங்காம இருக்கீங்க? ஏன்னா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. உங்க டியூன் தான் எல்லாரையும் தூங்க வைக்குதுன்னு. சேட் டு see. எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கூல் உங்களோடது தானே? என்னோட ஸ்கூலா? யூ ஆர் மிஸ்டேக்கன் ருத்ரா. எங்க என்னோட பேச்ச மட்டும் கேக்குறாங்களோ அது மட்டும்தான் என்னோட ஸ்கூல். அங்க நான் கிழிச்ச கோட்டை யாருமே தாண்டக்கூடாது. நான் இங்க இருக்கிற எல்லா புக்கையும் மாயமாக்கி தனியா சொந்தமா என்னோட ஸ்கூலை உருவாக்க போறேன். இங்க புக்ஸே இல்லைன்னா அப்புறம் ஸ்கூல் எப்படி நடக்கும்?
மிஸ் மெலோடி, நாங்க உங்களை அப்படி செய்ய விட மாட்டோம். நீ இன்னும் ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துடாத ருத்ரா. என்னை தடுக்கிறது உன்னால முடியாத விஷயம். மிஸ் மெலோடி, நீங்க என்னோட டீச்சர். நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனா ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை தடுத்து நிறுத்த போறானா? அப்போ வா பார்க்கலாம். சமாளிக்கிறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் ஜூ. இல்ல ருத்ரா. நீங்க பசங்க மாதிரியே சண்டை போடுறீங்க. சேர்ல பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறல, அப்பப்போ இந்த லைப்ரரி ஃபுல்லா உன்னோடது தான். சுத்திக்கிட்டே இரு. மிஸ் மெலோடி, ருத்ரா தனியா இல்ல. மிஸ் மெலோடி, நீங்க எங்களை தடுக்கலாம், ஆனா ருத்ராவை தடுக்க முடியாது. ஓ ரியலி? இந்த ருத்ரா புக்ஸுக்கு அடியில தான் புதைஞ்சிருக்கானே, அவன் என்ன தடுத்து நிறுத்த போறானா? இப்ப வாசிக்க போற டியூன்ல அவன் எப்பவும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டான். Focus and believe. Baiska, boom, check, boom. No! என்னோட வயலின்! ருத்ரா! ருத்ரா, நீ என்னோட வயலினை உடைச்சிட்ட. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்.
மெலோடி போது ரொம்ப அதிகமாயிடுச்சு வைலினா. இதோட போதும். மிஸ் மெலோடி நீங்க இங்க இருக்கீங்கன்னா அப்ப அவங்க யாரு? இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இவ என்னோட ட்வின் சிஸ்டர் மிஸ் வைலினா. அவ என்ன விரும்பினானா நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு மேஜிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு. நான் வேணான்னு சொல்லியும் கொஞ்சம் கூட அவ கேட்கல. மிஸ் செக்யூரிட்டி, மிஸ் வைஜனாவை சரியான இடத்துக்கு அனுப்பி வைங்க. ஈகிள் மேன், ருத்ரா, we are so proud of you. நீ ஒவ்வொரு முறையும் உன்னோட தைரியத்தால புதுசா ஒரு பாடத்தை கத்து கொடுக்கற. Well done.